நமஸ்காரம். சப்தகிரி ஏழுமலை அனைவரும் அறிவோம். ஏழுமலை வாசன், வெங்கடாச்சலபதி, ஏழுமலைக்கு பெயரும் தெரியும். விஷபாத்ரி, அஞ்சனாத்ரி, சேஷாத்ரி, வெங்கடாத்ரி, வேதாத்ரி, கருடாத்ரி, நாராயணாத்ரி, இதெல்லாம் 7 மலைகளுக்கு உண்டான பெயர். எழுசிகர வேங்கடம் என்றே பாசுரம் உள்ளது. யாருக்குத்தான் திருமலை திருப்பதி தெரியாது? ஆனால் அதே போல சுவையான மற்றொரு செய்தி, 9 மலை தெரியுமோ? 7 மலையா 9 மலையா? நம் தமிழகத்திற்கு வடக்கு எல்லையில் இருக்கக்கூடியது 7 மலைதான். அதே தெற்கு திருமலைன்னு பெயர் பெற்றது கள்ளழகருடைய கோவில் திருமாலிருஞ்சோலமலை. சுந்தர தோளுடையான் பெருமானின் திருநாமம். ஆழ்வார்களாலே மிக விரும்பி பாடப்பட்டவர். மதுரை ஊரே திரண்டு சித்ரா பௌர்ணமி அன்று அழகர் ஆற்றில் இறங்குவதை தரிசிக்கிறோம். உலகம் முழுவதும் வந்து தரிசிக்கிறார்கள். சிலம்பாறு ஓடுகிறது, நூபுர கங்கான்னு பெயர். அதன் கீழ்த்தான் பெருமான் எழுந்தருளி உள்ளார். சுதபா என்னும் முனிவருக்காக அவ்விடத்தில் வந்து அவருக்கு அருள் புரிந்தார். இந்த மலையை பற்றி 9 பெயர் சூட்டுகிறார் பெரியாழ்வார். அதில் தான் என்னென்ன பெயர்னு 7 மலைக்கு பெயர் இருக்கிறது. பல பல நாழம் சொல்லி பழித்த சிசுபாலன் தன்னை அளவலமை தவிர்த்த அழகன் அலங்காரன் மலை, குலமலை, கோலமலை, குளிர்மாமலை, கொற்றமலை, நிலமலை, நீண்டமலை, திருமாலிருஞ்சோலையதே. இதுதான் பெரியாழ்வார் திருமொழியில் பாசுரம். இதில் என்னென்ன மலைகளை குறிப்பிடுகிறார்? அழகன் மலை, அலங்காரன் மலை, குலமலை, கோலமலை, குளிர்மாமலை, கொற்றமலை, நிலமலை, நீண்டமலை, திருமாலிருஞ்சோலமலை. ஆக 9 பெயர்கள் வந்தனவா? இதுதான் 9 மலைகள். ஆனால் சிறப்பு, 7 மலையைப் போலே தனித்தனியாக இங்கு 9 மலைகள் கிடையாது. ஒரு மலைதான் உள்ளது. அதுதான் திருமாலிருஞ்சோலமலை. அதற்கே 9 சிறப்புகளை சூட்டுகிறார் ஆழ்வார். என்னவெனில், அழகன் மலை, நம் உள்ளத்தை கொள்ளகளும் வடிவழகு கொண்டவர் எம்பெருமான். அவர்தான் அழகர், கள்ளழகர். கள்ளழகர்னு சொல்லும் போதே நம் உள்ளத்தை திருடிவிட்டார்னு தெரியவில்லையா? அவர் வாழும் மலை. அலங்காரன் மலை, ஒருத்தர் அழகாக இருந்தாலும் ஆடை பாதி ஆள் பாதி. அலங்காரம் நன்றாக இருந்தால்தான் ஈர்க்க முடியும். என்ன புறப்பாடு, என்ன அலங்காரம், எல்லாமே அழகு. அதனாலதான் அலங்காரன் மலை. குலமலை, அந்த மலையில் சிறிது நேரம் இருந்தால் தொண்டர்களுடைய குலத்தில் நமக்கு பிறப்பையே கொடுக்குவோம். பக்தர்கள், தொண்டர்கள், பாகவதர்கள், அவர்களுடைய குலத்தில் நமக்கு பிறப்பை கொடுக்கும் குலமலை. கோலமலை, மலையே அழகு. மலையில் இருப்பவர் அழகரா, மலையே அழகான்னு பார்த்தால் அழகரையே உட்கொண்டிருக்கிறபடியாலே மலையே அழகு. அதான் கோலமலை. குளிர்மாமலை, எப்போது நூபுர கங்கை தண்ணீர் கொட்டிக்கொண்டே இருக்கிறபடியால் குளிர்ந்து இருக்கக்கூடிய இடம். இதோ சமீபத்தில் தொட்டி திருமஞ்சனம் உற்சவம் நடந்தது.
அதிலே ஒரு நீர்ப்படலத்துக்கு பின்னாலேயே பெருமானை சேவிக்க முடியும். அது குளிர்மாமலை. கொற்றமலை, கொற்றம்னா வெற்றி, கொற்றவேந்தேன்னு சொல்லுவது இல்லையா? யாருக்கும் சம்சாரத்தை, கர்மங்களை வெற்றி பெற்று கொடுக்கும். இனி நாம் பிறக்க வேண்டிய தேவையே இல்லை. வாழ்க்கையிலும் வெற்றி பெற்று கொடுக்கும், வாழ்க்கையும் வெற்றி பெற செய்யும். வாழ்க்கை வாழும் போதும் வெற்றி பெறலாம், வாழ்க்கையே வெற்றி கொண்டு விடலாம். நிலமலை, அந்த நில வாய்ப்பு எல்லா பயிர்களும் விளையும். நிலத்தின் சீர்மை அப்படியெனில் நம் போன்றவர்களிடத்தில் அனைத்து நல்ல பண்புகளையும் விளை பயிராக விளைத்துவிடும்னு பொருள். நீண்ட மலை, அது ஒன்றும் சின்னதல்ல, மிக நீண்ட மலை. மேற்கு தொடர்ச்சியினுடைய கீழ் இருக்கிறது, ஆச்சரியமான மலை. இந்த புறத்தில் ஜோதிஷ்குடி, கொடிக்குளம், ஆனமலை, அந்த புறத்தில் திருமாலிருஞ்சோலமலை, அதனால் நீண்ட மலை. இதெல்லாம் சரி. அழகன்மலை, அலங்காரன்மலை, குலமலை, கோலமலை, குளிர்மாமலை, கொற்றமலை, நிலமலை, நீண்டமலை. பெயர் திருமாலிருஞ்சோலமலை. திருமால் எம்பெருமான், பெருமானும் பிராட்டியும் அவர்கள் வாழக்கூடிய மிக பெருமை படைத்த சோலை மலை. எங்க பார்த்தாலும் இருட்டாகவே இருக்குமாம், அவ்வளவு தூரம் அடர்த்தியான காடு சோலை. சூரியனோ சந்திரனோ ஒளி உள்ளே வர வேண்டுமானால் அனுமதி கேட்க வேண்டும். அதைத்தான் மயல்மிகு பொழில் சூழ் மாலிரும் சோலைன்னு நம்மாழ்வார் பாடினார். இங்கு போய் நின்று பெருமானை தரிசித்தால் பக்தனுக்கு பெருமான் பேரிலே மையல், பைத்தியம் பிடிக்கும். பெருமானுக்கு பக்தன் பேரிலே ஏற்கனவே பித்து. அதனால்தான் மயல்மிகு பொழில் சூழ் மாலிரும் சோலைன்னு சொல்லுகிறார்கள். ஆகவே 9 மலையும் உள்ளது. அதுதான் தமிழகத்துக்கு தெற்கு திருமலை என்று தெரிந்து கொள்வோம். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.